கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மார்த்தாள மாதிரி கவலைப்பட்டு கலங்குகிறதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்னைக்கு எனக்கு திருமணம் முடியும் அப்படின்னு கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்படியே வாழ்க்கையில் இருந்து விடுகிறேனேன்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்குகிறாய். அந்த மார்த்தாள் கவலைப்படுகிறதற்கு காரணம் என்ன? லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். என்ன தெரியுமா? பற்பல வேலையை செய்கிறாள். இன்னைக்கு நிறைய மரியாளை பார்க்கிறத விட நிறைய வீட்டில் மார்த்தாளை தான் பார்க்க முடியுது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் பிரதர், கடன் அடைக்கணும் பிரதர், வீட்டு வாடகையை கொடுக்கணும் பிரதர், நாளுக்கு நாள் இவ்வளவு கவலை. ஆனால் மார்த்தாளே கவலைப்படாத, மரியாதை மாதிரி அவர் பாதத்தில் உட்கார்ந்துரு, அவர் உனக்கு நல்ல பங்கை தருவார். சில நேரங்களில் நீ கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. கர்த்தரை நம்பி இருந்தனா நல்ல பங்கு உனக்கு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை உனக்கு அமையும். ஸோ அதனால கவலைப்படுறது மட்டும் இல்லை, நீ நிறைய நேரத்தில் கலங்கவும் செய்கிறாய். அப்படி செய்யாமல் இரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தினால வழி நடத்தும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.